இலங்கையில் சீரற்ற காலநிலை மிக மோசமான பாதிப்புகளை பல பகுதிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. வடக்கு கிழக்கில் பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பாதைகள் உடைந்து போயிருக்கு, பாலங்கள் உடைந்து கிடக்கின்றன. இந்த மாதிரி மோசமான ஒரு காலநிலை இலங்கையில் நிலவி கொண்டிருக்கிறது. இது ஒரு புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் கூட இந்த புயலுக்கு முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். 36 மையங்கள் இதற்காக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த புயலுக்கு முகம் கொடுக்கிறதுக்காக மீட்பு பணிகளை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை தமிழகமும் செய்திருக்கிறது. இந்த புயல் இப்போது எங்கே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற முழுமையான விவரங்களை இந்த பதிவில் பேச போகிறோம். அதே மாதிரி இந்த சம்பவம், இந்த சீரற்ற காலநிலை காரணமாக நிந்தவூர் மதரசா மாணவர்கள் உயிரிழந்த மிகவும் சோகமான ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. இது குறித்த சில தகவல்களை பார்க்க போகிறோம். அடுத்து ரிஷாட் பதியுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து கடுமையான முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த முறைப்பாடு மேற்கொண்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய நிலையில் 1000 கோடிக்கும் அதிகமான சொத்து அவருக்கு இருக்கு. கொழும்புல மட்டும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் ஒன்றை முகமது ராசிக் என்பவர் வாசித்து முடித்திருக்கிறார். ஆக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அது தவிர இவரை ரிஷாட் பதியுதீன் பாராளுமன்ற உறுப்பினரை கடும் ஊழல்வாதி என்று விழித்திருக்கிறார். அவருடைய அந்த குற்றச்சாட்டுக்களில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்தும் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இப்போது அதிகமான முன்னாள் கேபினட் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்கள் இப்போது சிஐடியில் போய் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். இன்றைய தினமும் விஜயதாச ராஜபக்ச, நசீர் அகமட் போன்ற பல முன்னாள் அமைச்சர்கள் கூட சிஐடிக்கு போய் வாக்குமூலம் கொடுத்தாங்க. இந்த சுகாதார அமைச்சோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு விசாரணை சம்பந்தமாக மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்ட விதம், இந்த மருந்துகளில் தண்ணீர் மாத்திரமே இருந்தது என்றெல்லாம் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. இப்போது கேபினட்டில் எப்படி இதற்கு அங்கீகாரம் கொடுத்தீர்கள், இதை எப்படி அனுமதித்தீர்கள் என்கிற விடயம் குறித்து வாக்குமூலங்கள் கொடுக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கையில் பொதுவாக கடந்த காலங்களிலும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த பொருளாதார நெருக்கடி என்று ஒன்று வருகிற போது அதற்கு பொறுப்பு கூறுறதுக்கு யாரும் இருக்கவில்லை. ஆனால் அமைச்சர்கள் இருப்பார்கள், ஒரு 50-60 அமைச்சர்கள் இருப்பார்கள், பிரதி அமைச்சர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இப்படி எல்லோருமே இந்த டசன் கணக்காக இருப்பார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது, அதாவது ஏதாவது ஒரு விடயம் நிகழ்கிற போது அதுக்கு பொறுப்பு கூறுவதற்கு இலங்கையில் யாரும் இருப்பதில்லை. பொருளாதார நெருக்கடியின் போதும் நடந்ததை பார்த்தோம். முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் தான் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் என்று இந்நாள் ஆட்சியாளர்கள் சொன்னாங்க. அவங்க அதுக்கு முதல் இருந்தவங்களை குறிப்பிட்டு சொல்வார்கள். இப்படி பொறுப்பு கூறுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை நடந்து முடிந்ததுக்கு பிறகு இப்போ சிஐடியில் முன்னாள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்கள் போய் வாக்குமூலங்களை கொடுத்து வருகிறார்கள். இன்றைய தினமும் சிலர் போயிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. தாளமுக்க மையம் இப்போது திருகோணமலைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகத்தான் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாளமுக்க மையம் காரணமாக இலங்கையில் கடுமையான மழை பெய்திருக்கிறது. சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக 150 மில்லிமீட்டர் என்பதே மிகவும் அதிகமான மழை வீழ்ச்சி. இப்போ பார்த்தால் 300 மில்லிமீட்டருக்கும் கூட மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. முல்லைத்தீவிலும் அதிகமான மழை வீழ்ச்சி, நுவரெலியாவிலும் அதிகமான மழை வீழ்ச்சின்னு சொல்லி அம்பாறை மாவட்டத்தில் அதிகமான சேதங்களை பார்த்தோம் செய்திகளில். வடக்கு மாகாணத்திலும் கூட அதிகமான சேதங்கள் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்றைய தினம் இரவு, அதாவது இன்று 27ஆம் திகதி, இன்றைய தினம் இரவு பொழுது ஒரு 11 மணி 12 மணி ஆகிற போது இந்த தாழமுக்க மையம் ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இன்னும் அது புயலாக உருவெடுக்கவில்லை. அது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி புயலாக மாறினால் மணிக்கு ஒரு 85-90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்கிற ஒரு விடயமும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தது. ஆக அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் தான் மிக முக்கியமான நாட்களாக இருக்கும். 28-29ஆம் திகதிகளில் அதிகமான மழை கிடைக்கலாம். அது மாதிரி கடலுக்கு தொழிலுக்கு போகக்கூடியவர்கள் போக வேண்டாம்னு சொல்லி அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதையும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்தியாவினுடைய தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஃபெங்கல் புயல் என்று சொல்லி முன்கூட்டியே ஆயத்தங்களையும் ஏற்பாடு செய்து தயார் நிலையில் இருக்கிறார்கள் மீட்பு பணியாளர்கள் அங்கே. ஆக இப்போ நீங்கள் அந்த வரைபடத்தை பார்த்தால் தெரியும், திருகோணமலைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த தாழமுக்க மையம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு நோக்கி கொஞ்சம் சரிந்தபடி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேராக வடக்காக நகர்ந்தால் அது தமிழகத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இது கொஞ்சம் வடமேற்காக இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லித்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய வளிமண்டலவியல் அதிகாரிகளும் அதுபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் கணிப்புகளும் எதிர்வு கூறல்களும் தான், கடைசி நிமிஷம் வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போது வடமேற்கு திசையை நோக்கி நகர்கிறது. ஆகவே தமிழகத்தினுடைய கரையை கடக்கிறதுக்கு இன்னும் 2 நாட்களில் இது கரையை கடக்கக்கூடும்.
30ஆம் தேதி அளவில் இது கரையை கடந்து அங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லித்தான் தயார் நிலையில் இருக்காங்க. இன்னும் ஒரு தரப்புல தமிழகத்தினுடைய வளிமண்டலவியல் அதிகாரிகள் சொல்றாங்க, தமிழகத்தினுடைய கரையை கடக்கிற போது இந்த புயல் ஃபெங்கல் என்கிற இந்த புயல் வலுவிழந்து விடும் என்று சொல்லித்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த புயலினுடைய தாக்கம் பெரிதாக இருக்காது என்று ஒரு சில விடயங்கள் கருத்துகள் முன்வைக்கப்படுறதை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் இப்போ இந்த தாழமுக்க மையம் வந்து நகருகிற வேகம் மணித்தியாலத்துக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது நகர்கிற வேகத்தை வைத்தோ அது தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையை வைத்தோ இதையுமே உறுதியாக கணிக்க முடியாது என்பதைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். இன்றைய தினம் இரவு 11 மணி 12 மணி அளவில் இது ஒரு புயலாக உருவெடுக்கலாம் என்கிற விடயம்தான் அநேகமான அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் நடந்த விபத்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சாய்ந்தமருதில் அது மாதிரி இந்த ஊர் மதரசாவை சேர்ந்த மாணவர்கள் தான் இந்த மாதிரி இந்த ஒரு உழவு இயந்திரத்திலே பயணத்தை மேற்கொண்டு இந்த வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட அந்த படகில் அந்த உழவு இயந்திரத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மிக பெரிய ஒரு பிரயத்தனத்துக்கு பிறகு 5 சிறுவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்கிற செய்தி தான் முதல்ல கிடைத்தது. ஆனால் அதுக்கு பிறகு சில சிறுவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த உழவு இயந்திரத்தினுடைய சாரதி உதவியாளரும் காணாமல் போயிருக்கிறார்கள் சொல்லி அவர்களை தேடக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினம் 27ஆம் தேதியும் நடந்திருந்தது. இன்று துரதிர்ஷ்டவசமாக ஒரு 3 சிறுவர்களினுடைய உடல் இந்த வீடியோ பதிவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. குடும்பங்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். மதரசாவில் வந்து விடுமுறை கொடுத்ததுக்கு பிறகு அந்த மாணவர்கள் வீடுகளை நோக்கி வந்திருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் திடீர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சீரற்ற காலநிலை நிலவி திடீர்னு சொல்லி வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரங்களில் இப்படி ஒரு அனர்த்தம் நேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு அவதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனால் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துதான் முடியும். அது இறைவனுடைய நாட்டம். இது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அவதானத்தோடு நாம் செயற்படுவது மிக முக்கியம். தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். அது மாதிரி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூட பல இடங்களில் வந்து அவங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அது மாதிரி உதவிகளை கூட வழங்குகிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை நாடலாம். இப்படி நாடி இந்த மாதிரி அவதானம் மிக்க இடங்களை கடக்கிறதுக்கு முற்படாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிக முக்கியமான ஒரு விஷயம்னு போலீஸ் ஊடக பேச்சாளர் கூட குறிப்பிட்டார். அவர் சொன்ன ஒரு தகவல் என்னன்னா, இப்படி பாதைகளில் வெள்ளப்பெருக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதைகள் புலப்படாத ஒரு நிலையில் வந்து அதில் பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள். குழிகள் இருக்கலாம், பாதைகள் உடைந்து போயிருக்கலாம், சில நேரங்களில் பாலங்கள் உடைந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான நிலையில் வந்து அவதானத்தை எடுக்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம்னு சொல்லி அவர் முன்கூட்டியே எச்சரிக்கைகளையும் எடுத்திருக்கிறார். இது தவிர இன்னும் ஒரு விஷயம், இந்த வெள்ளப்பெருக்கு சில இடங்களில் வந்து ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. சிறுவர்கள் வந்து மிதக்கக்கூடிய சின்ன சின்ன படகுகளை செய்து அதில் மிதந்து விளையாடுவது, பந்து விளையாடுவதுன்னு சொல்லி விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதுவும் அவதானம் மிக்க ஒன்று என்று அவர் வலியுறுத்தினார். இதுவரையில் இப்போ இந்த சீரற்ற காலநிலை காரணமாக 2,30,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்பாக முகமது ராசிக் என்கிற ஒருவர் குற்றச்சாட்டுக்கள் பல அடங்கிய ஒரு ஃபைல் கோப்புகள் நிறைய வைத்துக்கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். எதுக்காக அப்படின்னா, ரிஷாட் பதியுதீன் மீது அவர் முறைப்பாடு மேற்கொண்டு வருகிற மார்ச் மாதம் 10 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய நிலையில்தான் அவர் இந்த ஊடக சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு தடவை போய் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இது தொடர்பாக தகவல்களை கொடுத்திருக்கிறார். 10 ஆண்டுகள் என்ன செய்கிறாங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில்? அவர் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறாராம். அதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய பதில், இன்னும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த முகமது நாசிக் என்பவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ரொம்ப பாரதூரமான குற்றச்சாட்டுகள் என்பதும் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி ரிஷாட் பதியுதீன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் சொல்லுகிற காரணம், சந்திரிகாவினுடைய அரசாங்கத்திலும் அவர் அமைச்சர், அடுத்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசிலும் அவர் அமைச்சர், மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கத்திலும் அவர் அமைச்சர், மைத்ரிபால சிறிசேனவினுடைய அரசாங்கத்திலும் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் அமைச்சு பதவி இல்லை. ஆகவே இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம்
திருடர்களை பிடிப்பதாக சொல்லித்தான் வந்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் திருடர்களை பிடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் இப்போது மீண்டும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை நாடி வந்திருக்கிறார். ஒரு நம்பிக்கையில் இப்போது இந்த மாதிரி விசாரணைகளை நடத்துவாங்கன்னு சொல்லி. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மீது அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் தான் என்ன? 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகு மீள்குடியேற்ற அமைச்சராக ரிஷாட் பதியுதீன் இருந்தார். அதுபோல வடக்கின் வசந்தம் என்கிற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை பசில் ராஜபக்ச நடத்தினார். இந்த இருவருமாக சேர்ந்து பெரும் மோசடியில் ஈடுபட்டாங்க. வவுனியால செட்டிக்குளத்தில் யுத்தம் முடிந்து முகாம்களில் இருந்த மக்களுக்கு பெரும் மோசடி செய்தார்கள் என்பதுதான் இவர் முன்வைக்கக்கூடிய முதலாவது குற்றச்சாட்டு. அதில் பாருங்க, மன்னாரில் எவ்வளோ தீவுகள் இருக்கு இவருக்கு. அதில் 4550 ஏக்கர் நிலம் இருக்காம் அந்த தீவுகளில். இதெல்லாமே அண்டர் வேல்யூ பண்ணப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவை என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். ஆக இதெல்லாம் ரிஷாட் பதியுதீனுடைய பெயரில் இருக்கான்னு கேட்டா இல்லை. இது அவருடைய தாயின் பெயரில், தம்பியின் பெயரில், தங்கை குடும்ப உறவுகளினுடைய பெயர்களில் தான் இந்த நிலம் காணி எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அநேகமான இடங்கள் இப்போது அதானியினுடைய நிறுவனத்துக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த மன்னார் பகுதிகளில் அதானியினுடைய பல்வேறுபட்ட முதலீட்டு திட்டங்கள் நடக்குது. இதுக்கு எதிராக கடந்த காலங்களில் மக்கள் கடும் விரோதத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள், எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த எதிர்ப்பிலும் ரிஷாட் பதியுதீனும் கலந்து கொண்டார். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் அவருடைய ஆட்களை கொண்டு அவருடைய காணிகளை அதானி நிறுவனத்துக்கு விற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆக அது இரண்டாவது குற்றச்சாட்டு. அடுத்ததா பாருங்க, புத்தளத்திலும் இவருக்கு காணிகள் உண்டு. இப்படி புத்தளத்திலும் கூட எவ்வளோ காணிகளை வாங்கி வைத்திருக்கிறார். கொழும்புல மட்டுமே 1000 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இவருக்கு இருக்கு. அதுவும் வேறு பெயர்களில் இருக்கு அப்படின்றது சொல்றார். உதாரணத்துக்கு டொரிங்டன்ல ஒரு 120 பெர்ச் காணி இருக்கிறதா, அதனுடைய பெறுமதி மட்டுமே 200 கோடி என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்குற நேரத்தில் அந்த 1000 கோடி இருக்கக்கூடும். 1000 கோடின்னு எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடும். 1000 கோடி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்றாரு 120 பெர்ச் காணி டொரிங்டன்ல இருக்கிறதாம் அவருடைய தம்பியின் பெயரில். அதனுடைய பெறுமதியை 200 கோடி என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இதில் பல காணிகள் இந்த காணிகள் ஏமாற்றி பெறப்பட்டவை. அடுத்து சில காணிகள் பணம் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பாதி பணம் கொடுத்திருக்கிறார். சில காணிகளை பொறுத்த மட்டும் வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பெரிய ஒரு தகவலை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் கடைசியாக அவர் சொல்லுகிற விஷயம், உடனடியாக விசாரணை நடத்துங்கள், இது குறித்த ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் ஊழல்வாதிகளில் கடுமையான ஒரு ஊழல்வாதி ரிஷாட் பதியுதீன் அப்படின்னு சொன்னார். அதை சிங்களத்தில் பட்ட தூஷித்தாய் என்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தி இருந்தார். அதை விட கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும், 10% மிஸ்டர் 10% என்று சொன்னார்கள் பசில் ராஜபக்சவை. பல இடங்களில் அப்படி சொல்லி எல்லாம் விமர்சித்தார்கள். இப்படி கமிஷன் வாங்குகிறதுக்கு இவருக்கு பயிற்சி கொடுத்ததை ரிஷாட் பதியுதீன் தான் என்று சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போயிருக்கிறார். இவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் ரொம்ப பாரதூரமான விஷயங்கள். வரக்கூடிய நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் இது குறித்து என்ன கருத்து தெரிவிக்கிறார் என்பது குறித்து நாம் அவதானத்தோடு பார்த்திருப்போம். இவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்கா? கடந்த 10 ஆண்டுகளாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஏன் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அல்லது அவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்து அந்த விசாரணைகள் நடந்ததா? அதில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கிறதா? இப்போ இந்த அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஏன்னா இவர்கள் திருடர்களை பிடிக்க வந்த அரசாங்கம். அவங்களுடைய பிரச்சாரங்கள் ஒவ்வொன்றிலுமே திருடர்களை நாம் பிடிப்போம், மக்களினுடைய பணத்தை சூறையாடியவர்களை பிடிப்போம் என்றெல்லாம் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு மிக முக்கியமான கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் கீழ் இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி முகமது ராசிக் எதிர்பார்க்கிறார். சரி, அவர் குறித்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் சொல்லக்கூடிய தகவல்களையும் கூட நாங்கள் வீடியோ பதிவுகளில் தொடர்ந்து பேசலாம். ஆக ஒரு சில காலங்களில் பார்த்தீங்கன்னா சில அமைச்சர்கள் மிகுந்த ஏழ்மையிலிருந்து ஒரு வாகனம் கூட இல்லாத நிலையில் பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நிலையில் இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அவர்களிடம் எப்படி வந்தது? பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 54,000 தான் அடிப்படை சம்பளம் என்கிறார்கள். அப்படி இப்படி கிடைக்கக்கூடிய கொடுப்பனவுகளை கூட்டி பார்த்தாலும் ஒரு 2 லட்சத்தை தாண்டாத ஒரு நிலையில் இப்படி முகமது ராசிக் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கள் எப்படி நம்பக்கூடியதாக இருக்கும் அல்லது அதில் உண்மை இருக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.